இந்திய எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. அதற்கான வீடியோ தற்போது வைரலாகி உள்ளது. இந்த நிலையில்தான் அந்த விமானத்தின் விமானி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் தொடர் அத்துமீறலை அடுத்து பாகிஸ்தான் மீதான தாக்குதலை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் ஜம்மு, பத்தான்கோட், உதம்பூரில் சர்வதேச எல்லைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தை குறிவைத்து இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அந்த நகரமே இருளில் மூழ்கி உள்ளது. மேலும் லாகூர் நகரம் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் பகுதிக்குள் ஊடுருவிய பாகிஸ்தானின் F-16 ரக விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. அதிலிருந்து உயிர் தப்பிய பாகிஸ்தானைச் சேர்ந்த போர் விமானத்தின் விமானி இந்திய ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானின் இதயத்திலேயே அடிக்கத் தொடங்கிவிட்டது இந்தியா. பாகிஸ்தானின் பஞ்சாபில் உள்ள லாகூரில் இந்தியா கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. லாகூரில் ஏவுகணை மூலம் இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று 9 மணியளவில் இந்தியாவின் ஜம்மு, பத்தான்கோட், உதம்பூர் ஆகிய இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்த முயற்சி செய்தன. ஆனால் அதனை இந்திய ராணுவம் முறியடித்தது என்றும், பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்தியா தரப்பில் இழப்புகள் எதுவும் இல்லை எனவும் இந்திய ராணுவம் விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் ஏர்போர்ட்டை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தானின் ட்ரோனை நடுவானிலேயே இந்தியா வழிமறித்து அழித்துவிட்டது. குறிப்பாக பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான F-16 ரக போர் விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியுள்ள நிலையில் பாகிஸ்தானின் JF-17 போர் விமானத்தையும் இந்திய விமானப்படை நொறுக்கி இருக்கிறது. நேற்று இரவு பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஜம்மு பகுதியில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அதில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான F-16 போர் விமானம் உள்ளிட்ட 3 போர் விமானங்களை இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. பாகிஸ்தானின் சர்கோட்டா நகரில் இருந்து ஜம்மு நோக்கி வந்த F-16 ரக போர் விமானமும் அதேபோல 2 JF போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் JF-17 போர் விமானத்தை இந்திய விமானப்படை எதிர்த்தாக்குதல் நடத்தி அதனை வீழ்த்தியிருக்கிறது. JF-17 ஒரு சீன தயாரிப்பு. இது இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற போதே இந்திய ராணுவம் அதனை நொறுக்கிவிட்டது. முன்னதாக பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் விமான தளத்தில் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய போது அதனை இந்திய விமானப்படை முறியடித்து பதிலடி தந்தது. அதாவது S-400 பயன்படுத்தி அவைகளை தடுத்து வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் JF-17 என்ற 2 போர் விமானங்களை இந்திய விமானப்படையும் ராணுவமும் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியுள்ள நிலையில் அதனை பாகிஸ்தானின் ராணுவ படை தளபதிகளில் ஒருவரான அகமது ஷரீப் சௌத்ரி உறுதிப்படுத்தியிருக்கிறார். தங்களது 2 போர் விமானங்களை பணிகளுக்கு இடையே இழந்துவிட்டோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். Subscribe to One India and never miss an update.